வெல்கம் டு துகிஸ் டைலரிங் சேனல். இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணும். அதேமாரி மடிப்பு பார்க்குறது நம்ம பக்கம் ஆப்போசிட்டில் ஓப்பன். ஓகேவா? இப்போ நம்ம பேக் கட் பண்ணலாம். அந்த பீஸ் எடுத்து வச்சு கை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம 6 இன்ச்சு வைக்க வரும். நீங்கள் கை மட்டும் மார்க் பண்ணின்னு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கோடு கிழிச்சிடுங்க. கிழிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு ஹூக் பக்கம் பார்க்கணும் ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ அளவு பார்க்கலாம். இதிலிருந்து நெக்கோட அளவு ஃப்ரண்ட்டு பெண்ட் பண்ணிவிட்டு அளவு மார்க் பண்ணுங்கள். அளவுலேருந்து 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். அதோட இங்கே அளவு பாருங்கள். அளவுலேருந்து 3/4 இன்ச்சஸ் கீழே வைங்க. 3/4 இன்ச்சஸ் எதுக்கு 3/4 இன்ச்சஸ் கீழே வைக்கணும்னா இங்கே ஒரு 1/4 இன்ச் பிடிக்கணும். டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் மொத்தம் சேர்த்து 3/4 இன்ச்சஸ் கீழே விட்டுறணும். இது முடிச்சுட்டு இப்போ அந்த சைடு மார்க் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் இந்த ஃபஸ்ட்டு கொக்கி வச்சுட்டு அக்குள் எவ்வளோ தூரம் போதோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுங்கள். இந்த கோட்டில் எடுத்துகிட்டு வந்து வைங்க. ப்ளவுஸு வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த அளவுலேருந்து 1/2 இன்ச் கீழே தையலுக்கு. இப்போ சென்ட்ரு பார்க்கணும். சென்ட்ருக்கு வந்து உள்ள சென்ட்ரு, ஷோல்டர் சென்ட்ரு. அதுமாரி ரெண்டுத்துக்கும் ஷோல்டருக்கு சென்டரை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மடித்து தைச்சிருப்போம் பாருங்கள். அந்த மடித்து தைச்சதில் பிரித்து வச்சு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அளவு மார்க் பண்ணியிருக்கேன். முடிஞ்சிடுச்சு. இப்போ 1 2 3 முடிஞ்சிடுச்சா? இப்போ ஷேப் இது இந்த 1/2 இன்ச் நம்ம 3/4 இன்ச் விட்டுருக்கலாம். இந்த 3/4 இன்ச்லேருந்து இதுக்கு ஒரு மார்க்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுரும். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் நெக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அளவுலேருந்து 1/4 இன்ச் நம்ம மேலே வச்சுருக்கோம்ல அதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இங்கேருந்து 3/4 இன்ச்சஸ் வச்சுட்டு இது ஒரு பெண்டு. ஃப்ரண்ட் நெக்குக்கு பெண்டு. அவ்வளோதான். இங்கேருந்து 3/4 இன்ச்சஸ் வைக்கணும். 3/4 இன்ச் வச்சுட்டு ஒரு பெண்டு. அவ்வளோதான். ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். நெக் கட் பண்ணிடலாம். ஷோல்டரு பேப்பரை வச்சு நம்ம திருப்பி கட் பண்ணுறோம். துணியாக இருந்தால் நம்ம திருப்பி கட் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரண்ட்டு ரெடி. ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெல்ட் பீஸு சொல்லித்தரேன். கட் பண்ணி பெல்ட் பீஸுக்கு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கோடு கிழிச்சிருங்க. கோடு கிழிச்சிட்டு இப்போது நம்ம 1/2 இன்ச் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம விட்டுட்டோம்ல, அதனால் இந்த அளவு கரெக்டாக இந்த இது மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டு இங்கேருந்து நம்ம உள்ளே 1/4 இன்ச் தைக்க விட்டுருப்போம். அதனால் அதிலேருந்து 1/4 இன்ச் கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணணும். கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு முதலே விட்டுட்டோம். அதனால் அப்புறம் இந்த இதுக்கு சென்டருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நேராக இந்த சென்ட்ரு டாட் இருக்குது பாருங்கள். சென்ட்ரு டாட்டை மடித்து வச்சு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட் அளவு அதே மாதிரி இங்கே ஒரு அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, லாஸ்ட் தையல் இது அந்த இடத்துல மடித்து வச்சு கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு.
இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த மூணுத்துக்குமே சேர்த்து ஒரு ஷேப் வரையணும். அவ்வளோதான், இந்த ஃபினிஷ்டு பெல்ட்டு. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். புரியலனாலும் திருப்பி சொல்லித்தரேன். இப்போ பெல்ட்டு கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு அர்க் கட் பண்ணிவிடணும். அப்போ தான் நம்மளுக்கு இது தைக்கும் போது துணியிலையும் துணியில் கட் பண்ண தெரிஞ்சு. இப்படி அர்க் கட் பண்ணி விடுதா ஃப்ரண்ட் சைடு தையல் போடுற சைடுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு பெல்ட்டு. கஷ்டம்னு நினைக்கக்கூடாது ப்ளவுஸ்லாம். இது படிக்காதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த ப்ளவுஸை. இதுக்கு படிச்சிருக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கைத்தொழில், கைத்தொழில் பொறுத்த வரைக்கும் படிக்காதவங்க கூட நல்லா சூப்பராக செய்யலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் துணியில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.